ப்ளவுஸை தச்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டிசைன் ப்ளவுஸு வேணுங்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தச்சதெல்லாம் மறுபடியும் பிரித்து விட்டுட்டு மறுபடியும் சிம்பிளான ஒரு டிசைன் நீட்டாக அழகாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நம்மளும் பவுலில் ரெடி பண்ணி அழகாக அவங்களும் நீட்டாக ஒரு டிசைன் ப்ளவுஸை நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். டைப்பிங் மட்டும் போதுனாங்க, அப்புறம் பார்த்துட்டு பிளைனாக இருக்கே நமக்கு டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் இந்த பவுல் மாதிரி ரெடி பண்ணி நம்ம நீட்டாக ஒரு அழகாக சின்ன டிசைனையும் ஒரு அழகாக பண்ணி கொடுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மார்க் போட்டுக்கலாம். அதான் ஒரே மாதிரி ஒரு அளவு 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டிங்கனாக்கா நம்மளுக்கு ஒரே கேப்பு ஒரே அகலம் ஒரே மாதிரி வரும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை சின்னதும் பெருசுமாக வரும், பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்காது, நல்லா இருக்காது. தைக்கிறதுக்கு முன்னாடி சொன்னால் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் நீட்டாக அழகாக பண்ணி கொடுக்கலாம். தச்சு முடிச்சதுக்கப்புறம் டிசைன் ப்ளவுஸ் வேணும்னாக்கா நம்ம சிம்பிளாக தான் பண்ண முடியுது. சிம்பிளாக பண்ணாலும் பார்க்குறது நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறது இந்த டிசைனு. கரெக்டாக 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு நம்ம வச்சோம்னாக்கா ஒரே அளவாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக நல்லா இருக்கும். ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இது நம்ம டிசைன் பண்ணுறது. ஃபினிஷிங் பண்ணதுக்கு முன்னாடி பண்ணாக்கா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. சிம்பிளாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் அழகாக பார்க்குறதுக்கு.